அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். எவ்ரி சண்டே பிரியாணியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ராயலான, ரொம்ப ரிச்சான, ரொம்பவே கிராண்டான மலபார் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தாங்க. இந்த மலபார் பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மலபார் ஸ்டைல் சிக்கன் பிரியாணியை ஈஸியாக நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இந்த பிரியாணிக்கு சிக்கன் பீஸ் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் பீஸ் இது மாதிரி பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அப்போதான் அது கலர் நல்லா டார்க்கா இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய பச்சை மிளகாவா 2 பச்சை மிளகாவை நாம நல்லா இடிச்சு அதுல சேர்த்துக்கலாங்க. இடிச்சு சேர்க்கும் போது அந்த பச்சை மிளகா அந்த சிக்கன்ல இன்னுமே நல்லா டேஸ்ட் ஜாஸ்தியா கொடுக்கும். அதனால நம்ம இதை நல்லா இடிச்சிட்டு இந்த சிக்கன்ல சேர்த்துடலாம். இது இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு இதில் ஒரு 300 ml ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த சிக்கன் மசாலா கலவையை நாம் இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பாதி அமௌண்ட் சிக்கன் இதில் போட்டிருக்கேங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நான் ஃப்ரை பண்ண விட்டுறேன். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ணிட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ண வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. பாருங்க, 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சிக்கன் நல்லாவே ஃப்ரை ஆகிடுக்கு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம மீதம் இருக்க சிக்கனை இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா சிக்கனுமே ஃப்ரை பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நான் 15 பூண்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, அப்புறம் புதினா மல்லி. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்க கூடாதுங்க. மிக்சியில் போட்டு தட்டுன மாதிரி அரைக்கணும். மிக்சி ஜாரில் நான் ஃபர்ஸ்ட் இந்த பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இந்த 3 மட்டும் போட்டு லைட்டாக தட்டுன மாதிரி ஒரு சுத்திடுறேன். பாருங்க, இந்த மாதிரி. அப்போ அந்த பிரியாணி நம்ம அரைச்சு செஞ்ச டேஸ்ட்ல கொடுக்கும். அதனால தான் நம்ம இதை ஃபாலோ பண்றோம். இப்போ இந்த புதினா மல்லியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சுத்திடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தட்டுன மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு அடுத்து நான் பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 7 தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி அந்த கடாயில் அதே எண்ணெயிலையும் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு ப்ரௌன் கலரில் வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நாம இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மசிகிற அளவு வேகட்டுங்க. இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா ரெண்டுமே மசிஞ்சு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நாம தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த புதினா மல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் இந்த கலவையோட சேர்த்துடலாம். இந்த கலவையோட சேர்த்துட்டு இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ண வச்சிடலாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரேவி அந்த சிக்கன் எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகி கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. பாருங்க, அந்த சிக்கன் அந்த கிரேவி எல்லாமே நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இப்போ நாம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் 1 கிலோ எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் 4 கப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம கண்டிப்பாக சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணணும். வேற எந்த ரைஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் பட்டை, 8 ஏலக்காய், 10 கிராம்பு,
அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ் பெட்டல்னு சொல்லுவாங்க, அது ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை தாளிக்கிறதுக்கு நான் வந்து 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், ஒரு பெரிய சைஸ் கேரட்டை குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் புதினா மல்லி 2 சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு லெமன். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடுறேன். இந்த பாத்திரத்தில் நான் வந்து 100 ml ஆயில் ஊற்றிக்கிறேங்க, 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது எல்லாமே நல்லா காயட்டும். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச கேரட், புதினா, மல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் 4 கப்பு ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 8 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1க்கு 2 தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ நான் 8 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூடி போட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இந்த பிரியாணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ரைஸ் போட்டாலுமே பர்ஃபெக்டாக இருக்காதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சீரக சம்பா ரைஸ் தான் போடணும். இப்போ இந்த 1 கிலோ சீரக சம்பா ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கிளறிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் கரெக்டாக குக் பண்ண வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70% குக் ஆகியிருக்கு. இதை நம்ம நல்லா ஒரு தடவை பெரட்டிடலாம். அப்படிங்கும் போது அந்த சைடில் இருக்கிற புதினா மல்லி எல்லாமே ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக இருக்கும். நாம் வந்து மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ரைஸ் சூப்பராக நல்லா குக் ஆகியிருக்குங்க. தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு. ரைஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா சூடான பால் இருக்குல்ல, ஒரு 2 ஸ்பூன் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மிக்ஸ் பண்ண இந்த பால் இருக்குல்ல, குங்குமப்பால், இதை வந்து நாம குக் பண்ணி வச்ச இந்த ரைஸ்ல அங்கங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடுற மாதிரி இதை நம்ம தெளிச்சு விட்டுறலாங்க. தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ண வேணாம், அப்படியே மூடி போட்டு ஓரமா வச்சிருங்க. இப்போ நம்மளுக்கு ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு இதையெல்லாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் காஞ்ச திராட்சை இது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சு முந்திரியை பொரிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சையும் பொரிச்சு வச்சிடலாம். அப்புறம் இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரைடு ஆனியன் மாதிரி மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்ல நம்ம செஞ்சு வச்ச கிரேவி இருக்குல்ல, இதை வந்து நம்ம பேர் சாப்பாடு மாதிரி 2 பேத்துக்கு அளவா வந்து பண்ண போறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிரேவி வந்து நடுவில் வச்சுட்டு இதுக்கு மேலே இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து ரைஸை வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம். ஆக்சுவலி மலபார்ல ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன்லயோ ஒரு கிராண்டா வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கும்போது இப்படிதான் பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஒரு பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல இப்படிதான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபுல்லா வந்து நம்ம ரைஸை அரேஞ்ச் பண்ணிட்டு 2 சைட்லயும் நாம வந்து இந்த அவுச்ச முட்டையை 2 வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேல வந்து ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன், முந்திரி, காஞ்ச திராட்சை இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு மேல கொஞ்சம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் வச்சிடலாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஆனியன் ரைத்தா மட்டும் பண்ணா கரெக்டா இருக்காது. இந்த ஆனியன் ரைத்தாவோட கொஞ்சம் குக்கும்பரும் சேர்த்து குக்கும்பர் ரைத்தா பண்ணா ரொம்ப பெர்ஃபெக்டான காம்போவா இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த சிக்கன் நல்லா குக் ஆகி இருக்குது. அந்த ரைஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டாம ரொம்ப வாசமாவும் இருக்குதுங்க. ரொம்ப கிராண்டா இருக்குது பாக்குறதுக்கு, ரொம்ப ரிச்சா இருக்குது. இந்த கலருமே பாக்குறதுக்கு நம்ம குங்குமப்பூ பால்ல சேர்த்து கலந்துருக்கிறதுனால ரொம்ப மைல்டா ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர்ல இருக்குது. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த ரிச்சான கிராண்டான அரோமாவான ஒரு மலபார் சிக்கன் பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு நமக்கு சொல்லுங்க. அதோட நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு டிராப் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அதோட நான் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.